பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்பிலே இயேசுப்பா, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். அப்பா, நீங்க கூட இருங்க ஆண்டவரே. அப்பா, இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கும் நம்ம யோவான் சுவிசேஷ புத்தகத்தின் அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். இந்த போன வாரத்துல நம்ம அந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தின் தனி சிறப்புகள் வரை பார்த்தோம். இந்த புத்தகம் இயேசுவை தேவனாக காட்டுவதற்காக, பொதுவாக எல்லாருக்கும் அவர் தேவனாக வந்தார் என்பதை நிரூபிப்பதற்காக எழுதப்பட்டது என்பதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த புத்தகத்தை நம்ம 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 முதல் 12 வரை உள்ள அதிகாரங்களை முதல் பிரிவாகவும், 13 முதல் 21 வரை உள்ள அதிகாரங்களை இன்னொரு பிரிவாகவும் பார்க்கலாம். 1 முதல் 12 வரை உள்ள அதிகாரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, அது என்னன்னா ஒரு பொதுவான ஊழியம். எல்லாருக்காகவும் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஊழியம் செய்கிறத பார்க்க முடியும். ஆனா கடைசியில உள்ள 13 முதல் 21 வரை உள்ள வசனங்கள் அதிகாரங்களை பார்க்கும்போது அவர் சீசர்களுக்கு ஊழியம் செய்கிறதை பார்க்க முடியும். அவர் பொதுவாக எல்லாருக்கும் ஊழியம் செய்தார். எல்லாருக்கும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று கூப்பிட்டு, தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று எல்லாருக்கும் ஊழியம் செய்தார். யாருமே அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத போது அவர் சீசர்களுக்கு ஊழியம் செய்கிறது தான் நம்ம 13 முதல் 21 வரை உள்ள அதிகாரங்களை பார்க்க முடியும். இந்த முதல் பாட்டுல என்ன முக்கியமா என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, 1 முதல் 12 வரை உள்ள அதிகாரங்களே 7 அடையாளங்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த 7 அற்புதங்கள் மட்டும்தான் இந்த சுவிசேஷ புத்தகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து 7 உரையாடல்கள், 7 நானே என்கிறதான சொற்றொடர்கள். 7 ஆண்டவர் 7 நானே என்கிறதான சொற்றொடர்களை சொன்னார். 7 உரையாடல்களை செய்தார். 7 அடையாளங்கள். இதுதான் முக்கியமாக இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல 1 முதல் 12 வரை உள்ள அதிகாரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா அதுதான். அப்புறம் 13 முதல் 21 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்கும்போது ராப்போஜனம், 13ஆம் அதிகாரத்துல ராப்போஜனம் கொடுக்கப்பட்டிருக்கும். 14 முதல் 16 வரை உள்ளது அதிகாரங்களே கடைசி உரையாடல் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததாக 17ஆவது அதிகாரத்துல இறுதியாக ஆண்டவர் செய்த ஜெபம், பிரதான ஆசாரிய ஜெபம் அப்படின்னு சொல்லி முக்கியமான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஒரு முக்கியமான ஜெபமாக கருதப்படுகிற ஒரு ஜெபம் 17ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். அடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இப்படி 2 பிரிவுகளாக இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தை நம்ம பிரித்து படிக்கலாம். இதுல முக்கியமா ரொம்ப நம்ம கருத்தில் கொண்டு அதிகமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 நானே என்று சொல்லப்படுகிற சொற்றொடர்கள். போன வாரமே பார்த்தோம். நானே என்கிறதான வார்த்தை எனது. ஆண்டவர் எப்படி தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமத்தோடு, ஐ ஆம் தட், ஐ ஆம் என்கிறதான ஒரு நாமத்தோடு மோசேக்கு வெளிப்பட்டாரோ அதே தேவன் தான் நான் என்பதை சொல்லுகிறதற்காக ஐ ஆம் என்கிறதான வார்த்தையை சொல்லி எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதைதான் நம்ம 7 சொற்றொடர்கள் சொல்லப்பட்டிருக்கும். முதலாவது 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும் என்றால், ஜீவ அப்பம் நானே. 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். இந்த இடத்துல என்னது, அதாவது இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம்னா ஐ ஆம் த பிரெட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். I am the bread of life அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இதை நம்ம எந்த அர்த்தத்துல எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா, ஜீவ அப்பமாக இருக்கிற நான், இருக்கிறவராகவே இருக்கிற தேவனாகிய நான் ஜீவ அப்பமா இருக்கிறேன் அப்படிங்கிறதான் மீனிங்ல தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், I am the bread of life, ஜீவ அப்பம் நானே. இந்த இடத்துல ஆண்டவர் என்னது எப்படி மோசேக்கு I am that I am, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வெளிப்பட்டாரோ அதே தேவன் தான் நான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நிரூபிப்பதற்காக தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே
நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த இடத்துல ஆண்டவர் ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் என்னது, நானே என்கிற வார்த்தையிலே நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அந்த தேவன் அந்த எப்படி மோசைக்கு வெளிப்பட்டாரோ அதே தேவன் இன்றைக்கு நமக்கு உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார், நமக்கு வெளிச்சமாய் வந்திருக்கிறார் என்பதை தான் நம்ம பார்க்க முடியும். 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நானே வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஐ ஆம் த டோர், நானே வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்கிறதான வார்த்தை அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கு இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கேன், ஐ ஆம் த ரெசரக்ஷன் அண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த இடத்திலேயும் ஆண்டவர் ஐ ஆம் தட் ஐ ஆம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நானே வழியும் சத்தியம் ஜீவனாயமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் பிதாவினிடத்தில் போவதற்கு ஒரு வழியும் இல்லை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். ஐ ஆம் த வே அண்ட் த ட்ரூத் சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். நான் மெய்யான திராட்சை செடி. 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஐ ஆம் த ட்ரூ வைன் அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். இப்படி ஆண்டவர் நானே ஜீவாப்பம், நானே பசியா இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, நான் ஜீவாப்பமா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப டார்க்னஸா இருக்கா, லைஃப் ரொம்ப டார்க்கா இருக்கா, ரொம்ப இருட்டுல இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களா, நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். போறதுக்கு வழியே இல்லை, ரொம்ப அடைபட்ட வாசல் அடைபட்ட நிலைமையில இருக்கிறேனா, நானே வாசல் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எங்க போறதுன்னு தெரியல, என்ன கைட் பண்றதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா, நானே நல்ல மேய்ப்பன் என்கிறதான ஒரு வார்த்தையோடு ஆண்டவர் சொல்லி வந்திருக்கிறத பார்க்க முடியும். ஐயோ, வியாதியும் கொடுமையும் மரணம் என்னை பிடிக்கும் என்கிறதான ஒரு சூழல்ல எப்பொழுது என்ன நடக்கும் என்கிறது, என்னுடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லை என்கிறதான சூழலோடு இருக்கிறீங்களா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்கிறதான வார்த்தையோடு இன்றைக்கு ஆண்டவர் நம்மண்டை கடந்து வருகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக எங்க போறது, எந்த இடத்துலயும் உண்மை இல்லையே, என்னுடைய உண்மைக்கு வேல்யூ இல்லையேங்கிறதான ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். எங்க சாய, நான் ஒரு செடியா இருக்கிறேன், நான் ஒரு கொடியா இருக்கிறேன், எனக்கு படர்றதுக்கு ஒரு செடி இல்லை, எனக்கு சாயறதுக்கு ஒரு தோல் இல்லை, எனக்கு பலப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா, திராட்சை கொடிக்கு நல்ல ஒரு செடியாக ஆண்டவர் மெய்யான திராட்சை செடியாக நமக்காக இருக்கிறத பார்க்க முடியும். இப்படி எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் ஒரு தேவனாக நானே அங்கே இருக்கேங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். நம்முடைய இந்த ஒரு 7 வார்த்தைகளை நம்ம பிடிச்சு கொண்டோம். நான் ஜீவாப்பம், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி. இந்த 7 வார்த்தைகளை எப்பொழுதும் நம்ம பிடிச்சு கொண்டோம்னா நம்முடைய எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொள்ள நமக்கு ஒரு சொல்யூஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை
இன்னைக்கு பசி வேதனை கொடுமையோடு இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு ஜீவாப்பமா இருக்கிறார். எல்லா சூழ்நிலைக்கும், நம்முடைய உலகத்துல வாழ்ற எல்லா சூழ்நிலைக்கும் இந்த 7 வார்த்தைகள்ல ஒரு சொல்யூஷனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டுடைய சமூகத்திலே நிற்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் வந்து நம்மை தாங்குகிறவராய், நம்மை ஏந்துகிறவராய், நம்மை சுமக்கிறவராய் காணப்படுகிறார் என்பது நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 7 உரையாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 7 உரையாடல்கள் முக்கியமாக இந்த யோவான் சுவிசேஷ புத்தகம் முழுவதுமே 7 என்கிறதான வார்த்தையில அடங்கி வருகிறதை பார்க்க முடியும். முதலிலே ஆதியிலே அப்படின்னு தொடங்கி ஆண்டவராய், அதாவது ஒரு பரிபூரணம், ஆண்டவர் பூரணமாக பரிபூரணத்தை முடித்து என்ன செய்கிறார், பரத்திலே பரமேறினார் என்பதை இந்த யோவான் சொல்லுவதிலே 7 சொற்றொடர்கள் சொல்லியிருப்பார், 7 உரையாடல்கள் சொல்லியிருப்பார், 7 அற்புதங்கள் மாத்திரமே சொல்லியிருப்பார். ஓமைகள் எதுவுமே இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்காது. இப்படி எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். இப்போ 7 உரையாடல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், 3ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலே இயேசுவும் நிக்கோதேமும் உரையாடினதை பார்க்க முடியும். நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு பரிசேயன் வந்து ஆண்டவருடைய ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில், ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நிக்கோதேமும் உரையாடின ஒரு உரையாடல் அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 4ஆம் அதிகாரம் 4 to 42 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா, இயேசுவும் சமாரியா ஸ்திரீயும் உரையாடின ஒரு உரையாடல் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இயேசு சமாரியா ஸ்திரீயோடு உரையாடின உரையாடலை நம்ம பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரம் அந்த உரையாடல்களுக்கு உள்ளே எல்லாம் போனோம்னா நமக்கு நேரம் பத்தாது. அதனால நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான். ஆனால் இந்த சுவிசேஷ புத்தகத்திலே என்ன இருக்கிறது, என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய காரியங்கள் என்ன என்கிறத மாத்திரம்தான் நம்ம கற்றுக்கொண்டு கடந்து செல்கிறோம். 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 19வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரை பார்க்கும்போது, இயேசுவும் யூதர்களும் அங்கே ஒரு உரையாடல் நடக்கிறது. 38 வருடமாக வியாதியஸ்தனாய் இருந்த அந்த வியாதியஸ்தனை பெதஸ்தா குளத்தருகையிலே ஆண்டவர் ஓய்வு நாளிலே சுகப்படுத்தினார். அதை குறித்த சர்ச்சை எழும்பும் போது, அதை குறித்து ஓய்வு நாளிலே எப்படி சுகப்படுத்தலாம் என்ற ஒரு விதான சர்ச்சை எழும்பும் போது ஆண்டவர் அங்கு அவர்களுக்கு பதிலளிக்கிறதை நம்ம அந்த 5ஆம் அதிகாரம் 19 முதல் 27 வரை உள்ள வசனங்களிலே வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக 6ஆம் அதிகாரம் 22 22 59 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, இயேசு எனது கடலிலே நடந்து வந்து அற்புதம் செய்த போது எனது இயேசுவை காணும்படியாக ஜனங்கள் தேடி கப்பர்நகூமுக்கு வருகிறார். அப்பொழுது அந்த ஜனங்களோடு என்ன செய்கிறார், அந்த இடத்திலே ஒரு உரையாடலை நிகழ்த்துகிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா, 7ஆம் அதிகாரம் 37 to 44 வரை உள்ள வசனங்களை பார்த்தோம்னா, பண்டிகையின் கடைசி நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று என்ன செய்கிறார், சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்கிறதான ஒரு செய்தியோடு அந்த இடத்திலே ஆண்டவர் பண்டிகையின் கடைசி நாளிலே ஜனங்களுக்கு எழுந்து நின்று ஆண்டவர் சத்தமிட்டு சொல்லுகிற காரியத்தை அந்த இடத்திலே பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் 12 முதல் 30 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், இயேசு ஜனங்களிடம் உரையாடுகிறார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்கிறதான ஒரு செய்தியை அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 10ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலும் திரும்பவும் ஆண்டவர் இயேசு ஜனங்களுக்கு நானே வாசல் என்கிறதான ஒரு காரியத்தை அவர்களுக்கு உணர்த்தும்படியாக, நாளை நல்ல மேய்ப்பன் என்கிறதான காரியத்தை உணர்த்தும்படியாக அந்த இடத்திலே ஆண்டவர் உரையாடுகிறார். இப்படி 7 முக்கியமான உரையாடல்கள் இந்த சுவிசேஷ புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். யோவான் எழுதி வைத்திருக்கிறார். இப்படி பரிபூரணத்துக்கு இந்த சுவிசேஷ புத்தகம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா
அநேக அற்புதங்கள், அதை யோவானே சொல்லி இருக்கிறார். 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறே அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். அப்போ அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆனால் 7 அற்புதங்கள் மட்டும்தான் அடையாளங்களாக ஆண்டவர் செய்த அற்புதங்கள். 7 அற்புதங்கள் மாத்திரமே தான் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அந்த 7 அற்புதங்களும் எதற்காக இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கின்றா, யோவானுடைய முக்கிய நோக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக காண்பிக்க வேண்டும் என்பது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்பதை காண்பிக்கும் பொருட்டாக 7 அற்புதங்கள் இந்த சுவிசேஷ புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கும். அந்த 7 அற்புதங்களும் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட நானே என்கிறதான 7 சொற்றொடரோடு மேட்ச் பண்ற மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தண்ணீரை ரசமாக மாற்றியதை நம்ம பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தண்ணீரை ரசமாக மாற்றுகிறார். அந்த 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் அற்புதம் என்று சொல்லப்படுகிற கானாவூர் கல்யாண வீட்டிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். இந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற சம்பவத்திலே ஆண்டவர் எதை மெய்ப்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நானே திராட்சை செடி அப்படிங்கிறதான அந்த வார்த்தையை, அந்த ஆண்டவர் சொன்ன 7 சொற்றொடர்ல நானே திராட்சை செடி என்கிறதான அந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின இந்த சம்பவத்திலே என்ன செய்கிறார் என்றால் மெய்ப்பித்து காண்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2ஆவதாக ராஜாவின் மனுஷனின் குமாரனை குணமாக்கினதை பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் 46 முதல், பின்பு இயேசு தாம் தண்ணீரை கலிலேயாவுக்கு வந்தார். கப்பர்நகூமில் ராஜாவின் மனுஷன் ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருந்தான். இயேசு யூதேயாவில கலிலேயாவுக்கு வந்தான் என்று அந்த மனுஷன் கேள்வி. அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடியால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வினா. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களை அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் பெயரில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னான், அறிவித்தார்கள். அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு ராஜாவின் குமாரனை குணமாக்குகிற ஒரு சம்பவத்தை அந்த இடத்திலே பார்க்க முடியும். அதிலே ஆண்டவர் நானே நல்ல மேய்ப்பனாக ஆண்டவர் தன்னை நிரூபிக்கிறதை பார்க்க முடியும். முதலாவது ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். 2ஆவது ராஜாவின் மனுஷனின் குமாரனை குணமாக்குகிறார். ஒருத்தன், ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை என்ன செய்வார்? சரி செய்ய 99 ஆடுகளை வந்து பத்திரமாக விட்டு ஒரு ஆடையும் தேடி சென்ற தேவன், அதே போல ராஜாவின் மகன் குணமாக வேண்டும் என்கிறதான ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனுடைய இருதயத்தோடு அந்த இடத்திலே கடந்து சென்று அதை செய்தார் என்பதனை மெய்ப்பிக்கிறதற்காக இந்த சம்பவத்தை இந்த யோவான் எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக திமிர்வாதக்காரனை குணமாக்கின சம்பவத்தை 5ஆம் அதிகாரம் 1 - 18 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கும்போது, அங்க பெதஸ்தா குளத்தருகே ஒரு திமிர்வாதக்காரர் 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருக்கிறார். அவரை என்ன செய்கிறார்? சுகமாக்குகிற சம்பவம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. ஆண்டவர் என்ன 38 வருஷமாய் வியாதிஸ்தனாக இருந்த அந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அங்கே ஆண்டவர் நானே வாசலாக வெளிப்படுகிறது. 38 வருஷமாய் அடைபட்டு இருந்த கதவுகளையும் ஆண்டவர் திறக்க வல்லமை உள்ள தேவனாக அந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்பட்டதே நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 6ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வரை உள்ள வசனங்களே, 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு ஆண்டவர் 5000 பேரை போஷித்தாரே. அந்த சம்பவம் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு ஆண்டவர் 5000 பேரை போஷித்த அந்த சம்பவத்தை இந்த இடத்துல எழுதி இருக்கிறார். அங்கே ஆண்டவர் ஜீவ அப்பம் நானே என்கிறதான அந்த
அந்த வார்த்தை ஆண்டவர் மெய்ப்பிக்கிறதற்காக அந்த அடையாளத்தை ஆண்டவர் செய்தார் என்பதை அந்த இடத்திலே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வருகிற அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும், அந்த அற்புதம் சொல்லப்பட்டிருக்கும். அங்கே ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், வழியே இல்லை என்கிற இடத்திலையும் ஆண்டவர் கடந்து போகக்கூடிய வழியை ஆண்டவர் கட்டளையிடுகிறார் என்பதை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்கிறதான வார்த்தையை அந்த இடத்துல ஆண்டவர் மெய்ப்பிக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களே, 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களே அங்கே குருடனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்வை அளிக்கிறதை பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் அங்கே ஒரு பிறவி குருடனாய் இருக்கிற ஒருவனுக்கு ஆண்டவருக்கு பார்வை அளிக்கிறார். நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்கிறதான வார்த்தையை ஆண்டவர் அந்த இடத்துல மெய்ப்பிக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 11ஆம் அதிகாரம் 1 முதல் 45 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறதான அந்த சொற்றொடரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மெய்ப்பிக்கிறார். இப்படி ஆண்டவர் அந்த 7 அற்புதங்களிலும் ஆண்டவர் சொன்ன நானே என்கிறதான 7 சொற்றொடரையும் ஆண்டவர் மெய்ப்பிக்கிறதாக இந்த யோவான் எழுதியிருக்கிறார். இன்னும் அநேக அற்புதங்கள் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே 3.5 வருடங்களிலும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக தான் சுற்றி திரிந்தார். பிணியாளிகளை குணமாக்குகிறவராக, அதாவது பலவீனம் உள்ளவர்களை பலப்படுத்துகிற தேவனாக மாத்திரமே சுற்றி திரிந்தார் என்பதை நம்ம மத்தேயு கற்றுக்கொள்ளும் போதே நம்ம கற்றுக்கொண்டோம். அவர் எல்லா இடங்களிலும் எங்கு சென்றாலும் அவர் என்ன செய்தார் என்றால், ஆண்டவர் என்ன செய்கிறார்? நோய்களை சுகமாக்குகிற தேவனாக, குணப்படுத்துகிற தேவனாக, பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை, பிசாசுகளை துரத்துகிற தேவனாக ஆண்டவர் என்ன செய்தார்? சுற்றித்திருந்தார். ஆனால் இந்த இடத்திலே யோவான் மட்டும் 7 நிகழ்வுகள் மட்டும், 7 அடையாளங்களை மட்டும், 7 அற்புதங்களை மட்டும் எழுதியிருக்கிறார். இந்த 7 அற்புதங்களையும் 7 சொற்றொடர்களை மெய்ப்பிக்கிறது என்பதை காண்பிக்கிறதற்காக இந்த இடத்துல ஆண்டவர் தான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக யோவான் இந்த இடத்துல 7 அற்புதங்களை மட்டும் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் அடுத்த பாட்டுல பார்த்தோம்னா 13வது அதிகாரத்திலே ராப்போச்சனம், ஆண்டவர் ராப்போச்சனம் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததாக 14 முதல் 15 வரை உள்ள வசனங்கள்ல ஆண்டவர், 16 வரை உள்ள அதிகாரங்கள்ல ஆண்டவர் சீசர்களோடு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை பேசுகிறத அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 17ஆம் அதிகாரம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரமாய் காணப்படுகிறது. பிரதான ஆசாரியத்துவ ஜெபம். இந்த பிரதான ஆசாரியத்துவ ஜெபத்தை ரொம்ப நீளமான, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபங்களிலே மிக மிக நீளமான ஒரு ஜெபம். 1 முதல் 26 வரை உள்ள வசனங்களிலும் ஆண்டவர் ஜெபித்த ஜெபம் தான் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அதை பிரதான ஆசாரியத்துவ ஜெபம் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி நியாயப்பிரமாணம் மோசையின் மூலம் ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்தார். நியாயப்பிரமாணம் கொடுத்ததிலிருந்தே பிரதான ஆசாரியத்துவம் என்கிறதான ஒரு முறைமையை ஆண்டவர் கொண்டு வந்தார். என்ன? பிரதான ஆசாரியனாக, முதல் பிரதான ஆசாரியனாக ஆரோனை ஆண்டவர் என்ன செய்தார்? தெரிந்தெடுத்தார். ஜனங்களுடைய பாவத்துக்காக, பாவ நிவர்த்தி செய்யும்படியாக பிரதான ஆசாரியன் தேவனிடத்துல கிருபாசன தண்டைக்கு போய் ஜனங்களுடைய பாவத்திற்காக இரத்தத்தை கொண்டு போய் பரிந்து பேசுகிறதற்காக ஆண்டவர் நியமித்தார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? திரும்ப ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒரே பேரான குமாரனாக தம்மை வெளிப்படுத்துகிறதற்கு காரணம் என்ன? இந்த பிரதான ஆசாரியத்துவ முறையிலே ஏதோ தவறு இருக்கிறது, அதை சரி செய்யும்படியாக, தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பலியானார். அப்படி பலியாகும் போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்?
அந்த பழைய பிரதான ஆசாரியத்துவ முறைமையை ஆண்டவர் என்ன செய்தார்? முற்றிலுமாக அந்த இடத்துல நிறைவேற்றி முடித்தார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் இன்னும் எப்போதும் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் பிறக்கிற எல்லாருடைய பாவத்திற்காகவும் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் பிரதான பலியாக பிரதான ஆசாரியத்துவ முறைமையை முற்றிலுமாக செய்து சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். அந்த தேவன் என்ன செய்கிறார்? இந்த இடத்துல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்க முடியாது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனங்களே நம்ம புரிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனிலிருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிப்பிக்கப்பட்டார். இப்போ பிரதான ஆசாரியத்துவ முறைமையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். எனக்கு நிறைய நாட்களாக இருந்த டவுட் என்னன்னா, ஆண்டவர் பலியாகி பிரதான ஆசாரியத்துவ முறைமையை நிறைவேற்றினாரே, அப்படி நிறைவேற்ற கண்டிப்பாக லேவி கோத்திரத்திலே தானே ஆண்டவர் பிறந்திருக்க வேண்டும். ராஜாவாக வர வேண்டும் என்றால் எந்த கோத்திரத்திலே பிறந்திருக்க வேண்டும்? யூத கோத்திரத்திலே தான் ஆண்டவராய் யூதர்களுக்கு ராஜாவாக வரணும்னா யூத கோத்திரத்திலே பிறந்தவர் மாத்திரமே யூதர்களுக்கு ராஜாவாக வர முடியும். அப்படி வரும்போது தாவீதின் சந்ததியிலே ஆண்டவர் என்னது? எந்த பிசிறில்லாத மரியாளும் தாவீதின் சந்ததியிலே வந்தவள், யோசேப்பும் தாவீதின் சந்ததியில வந்தவர். இதுல எந்த ஒரு வேற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அந்த நாட்களிலே ராஜா என்று இருந்திருக்க வேண்டும் என்றால் யோசேப்பு தான் அன்றைக்கு யூதர்களை எருசலேமை ஆட்சி செய்திருக்க வேண்டும். இயேசுவின் தந்தையாக வளர்ப்பு தந்தையாக அறியப்படுகிற யோசேப்பு தான் ராஜாவாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நாட்கள்ல என்ன செய்யவில்லை? ரோம அரசாங்கம் நின்றதுனால அது நடைபெறாததுனால என்ன நடக்குது? இப்போ யோசேப்பின் மகனாக வந்த இப்ப இயேசுதான் ராஜாவாக இருந்திருக்க வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ பிரதான ஆசாரியத்துவத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? லேவி கோத்திரத்திலே வந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் நிறைவேற்றினது மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியான மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் எல்லா காரியத்திலும் என்ன செய்தார்? தசமமாக கொடுத்தார். அந்த என்ன செய்தார்? மெல்கிசேதேக்கின் முறைமையிலான அந்த ஆசாரியத்துவத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே நிறைவேற்றினார் என்பதை நம்ம கண்டுகொள்ள முடியும். இப்படி ஆண்டவர் என்ன செய்தார்? பிரதான ஆசாரியத்துவ ஜெபத்தை பிரதான ஆசாரியத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஆண்டவர் சிலுவையின் பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக என்ன செய்கிறார் என்றால் இந்த பிரதான ஆசாரியத்துவ ஒரு ஜெபத்தை எடுக்கிறார். இந்த ஜெபம் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வீடுகளில் வாசித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவர் இந்த இடத்துல எனக்காக ஜெபித்திருக்கிறார் என்கிறத இதை தியானிக்கும் போது நான் நிறைய நேரங்களில் அதை கற்றுக்கொள்ள முடியும். அதை பார்க்கலாம். இந்த நேரத்திலே முதலாவது ஆண்டவர் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை தமக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார். 6வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை பார்க்கும்போது அங்கே சீஷர்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார். அடுத்ததாக 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். தமக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிதாவே, வேலை வந்தது, நேருடைய குமாரனுக்கு தந்தன யாவருக்கும் அவன் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமை
மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாய்ந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். தமக்காக ஜெபிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்த இல்லை யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடி. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இல்லாம எதுக்கு இது பரலோக ராஜ்யத்துக்கு பிதாவின் இடத்துல சேருகிறதுக்கு வழியே இல்லை. அதுதான் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டா மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால என்னை இந்த வேளையில நீங்க செய்ய நினைச்ச கிரியை நான் செய்து முடித்திருக்கிறேன், என்னை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முதலாவது தனக்காக ஜெபிக்கிறார். அடுத்ததாக 6 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலே சீஷர்களுக்காக நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். சீஷர்களுக்கு நான் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களா இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய யாவும் உம்முடையவைகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவருக்காகவும் சொல்லுகிறார். கடைசியாக 17வது வசனத்துல சொல்லுவாங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீர் என்னை உலகத்துல அனுப்பினது போல எப்படி பிதா உலகத்துல தேவனுடைய குமாரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாரோ அதே போல என்ன செய்கிறாராம்? சீஷர்களை உலகத்துக்கு அனுப்புகிறேன். அவர்களை பரிசுத்தமாக்கி உம்முடைய வசனத்தினாலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களை அனுப்புன்னு சொல்லி இந்த இடத்துல சீஷர்களுக்காக ஆண்டவர் ஜெபித்து அவர்களை அனுப்புகிறார். அடுத்ததாக விசுவாசிகளுக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் எனக்காக ஜெபித்திருக்கிறார் என்பதை நான் யோசிக்கும் போது பெருமிதம் கொள்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இவர்களுடைய அப்பா ஆண்டவர் எனக்கு என்றைக்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீ என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றா இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றா இருக்கிற போது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னை அன்பா இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னும் தெரியப்படுத்துவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசை என்ன? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். நம்மையும் பரலோகத்துல கொண்டு போகத்தான் ஆண்டவர் அன்றைக்கே ஜெபித்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக என்றைக்கு யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார், நமக்காகவும் ஜெபித்திருக்கிறார். அந்த தேவன் நமக்காக தன்னுடைய ஜீவனை கடைசி துளி ரத்தம் வரைக்கும் இந்த உலகத்துல சிந்தி நம்மை மீட்டெடுத்துகிறார். அதுதான் இந்த சுவிசேஷ புத்தகம் நமக்கு சொல்லுகிற காரியம். உண்மை ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நித்திய. இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தை எழுதினது நோக்கத்தை போன வாரத்துல நம்ம பார்த்தோம். இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்தியனை நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடைய முடியும். இது மட்டும்தான் ஆண்டவருடைய நோக்கம். என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த உலகத்துல
எது இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிதான வாக்குத்தத்தம் என்னன்னா நித்திய ஜீவனை அளிப்பேன் தான். அந்த நித்திய ஜீவனை கண்டிப்பாக ஆண்டவர் இந்த உலகத்துல நமக்கு அளிப்பார் என்பதுல எந்த சந்தேகமும். இந்த உலகத்தின் முடிவு நாட்கள் ஆண்டவருக்காக நாம் நிற்கும் போது ஆண்டவர் நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பார். ஆண்டவரை மாத்திரம் விட்டு விடாதபடி இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, ஆண்டவரே, நித்திய ஜீவனை அழிப்பதற்காக எங்களுக்காக கடைசி துளி ரத்தம் வரை இந்த உலகத்துல சிந்தினீரே. இந்த உலகத்துல இருக்கும்போது எங்களுக்காகவும் வேண்டிக் கொண்டீங்களே. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க நாங்களும் இருக்கும்படி விரும்பினீங்களே அப்பா. ஒரு நிமிடம் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உம்மண்டை சேர்த்து கொள்ள எங்களை முழுமையா உம்முடைய கரத்திலே தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். Thank you.